வணக்கம் மக்களே, யூடியூப் ஷார்ட் சீரிஸோட எபிசோட் 43. எபிசோட் 40ல் ட்ரைபாட்ஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த எபிசோடில் நம்ம மைக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு 4 விதமான மைக்கை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு, நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா நீங்கள் காசு செலவு பண்ணி மைக் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற ஹெட்செட் ஆர் ஹெட்ஃபோனில் இருக்கிற மைக்கே நீங்கள் யூஸ் பண்ணலாம், அதுவே போதுமானது. எக்ஸாம்பிளுக்கு இப்போது என்கிட்ட இந்த ஒரு ஹெட்ஃபோன் இருக்குது. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு இன்லைன் மைக் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு மைக் இருக்குது. இந்த மைக்கை யூஸ் பண்ணி ஆடியோ ரெக்கார்டு, வாய்ஸ் ஓவர் எல்லாமே நீங்கள் பண்ணலாம். நம்மளோட BabaRK Vlogs சேனலில் கிட்டத்தட்ட 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வர வரைக்குமே ஒரு ஹெட்ஃபோனில் இருக்கிற மைக்கை மட்டும் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னங்க மிஞ்சி போனால் ஒரு 50 ரூபா 100 ரூபா வரும், அவ்வளோதான். ஸோ நீங்கள் அதை வாங்கியே யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆடியோ குவாலிட்டியை அப்கிரேட் பண்ணேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 300 ரூபா 400 ரூபா ரேஞ்சில் ஒரு மைக் ஒன்று வாங்கினேன். அதில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா லென்த்து கம்மியாக தான் இருக்கும், நம்மளால் டிஸ்டன்ஸில் போய்லாம் பேச முடியாது. அதுக்கப்புறம் ஒரு பெஸ்ட்டு மைக்கை நான் வாங்கினேன், யூடியூபர்ஸோட ஃபேவரட் மைக் அப்படின்னே சொல்லலாம், BOYA BY-M1. ஸோ அந்த மைக்கை இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இருங்க. கிட்டத்தட்ட 2 வருஷமாக நான் யூஸ் பண்ணுற மைக் வந்துட்டு இதுதான், BOYA BY-M1. எல்லா யூடியூபர்ஸோட ஃபேவரட் மைக் அப்படின்னே சொல்லலாம். பல மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற யூடியூபர்ஸ் கூட இப்போ வரைக்கும் இதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் இருக்கிற அட்வான்டேஜ் என்னென்னா ஒயர் வந்து நல்லா லென்த்தாக இருக்கும். 20 அடி லென்த் வரைக்கும் ஒயர் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ தூரத்துலேருந்து வேணாலும் நம்மளால் ரெக்கார்ட் பண்ண முடியும். நீங்கள் ஃபேஸ் கேம் வீடியோஸ், முகத்தை காமிச்சு வீடியோ எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை இன்டர்வியூ வீடியோஸ் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதா இருந்தாலும் எல்லாத்துக்குமே இந்த மைக்கை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்சர் ஒன்று இருக்கும். இதில் ஒரு ஸ்விட்ச் இருக்கும். இந்த ஸ்விட்ச் வந்துட்டு நீங்கள் ஆஃபில் வச்சுட்டு தான் மொபைலில் ரெக்கார்ட் பண்ணணும். அப்போ தான் மொபைலில் வந்து ஆடியோ ரெக்கார்ட் ஆகும். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு BOYA மைக் வந்துட்டு மொபைலில் ரெக்கார்ட் ஆகலை அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் இந்த ஸ்விட்சை ஆஃபில் வச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணால் மட்டும்தான் மொபைலில் ரெக்கார்ட் ஆகும். ஆனில் வச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெக்கார்ட் ஆகாது. ஏன்னா DSLR கேமராஸில் இந்த மைக்கை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த கண்டென்சரை ஆன் பண்ணிவிட்டு, ஸோ இந்த மாதிரி ஒரு 3.5 mm கனெக்டர் அவங்க கொடுப்பாங்க, இந்த மைக் கூடயே வரும். இதை நீங்கள் ஜஸ்ட் இதில் மாட்டிட்டு டேரெக்டாக இதை நீங்கள் DSLR கேமரா மாட்டி ரெக்கார்ட் பண்ணலாம். இதுக்குள்ளே ஒரு பேட்டரி இருக்குங்க, அதை மறந்துடாதீங்க. ஏன்னா பேட்டரி போடாமல் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணாலும் DSLR கேமராவில் ஆடியோ ரெக்கார்ட் ஆகாது. ஸோ குட்டியாக ஒரு பேட்டரி, இந்த சின்ன டார்ச் லைட்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஒரு குட்டி பட்டன் பேட்டரி, அந்த பேட்டரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த பேட்டரியில் சார்ஜ் இல்லை அப்படின்னாலும் DSLR கேமராவில் உங்களால் ரெக்கார்ட் பண்ண முடியாது, ஆடியோ ரெக்கார்ட் ஆகாது. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கண்டென்சர் அப்படிங்கிறதே வந்து DSLR கேமராஸில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான். ஓகே, இப்போ இதில் இருக்கிற ட்ராபேக் என்ன அப்படின்னா இதுதான், இந்த மாதிரி சிக்கலாயிரும். இந்த சிக்கை எடுக்கிறதுக்கே அரை மணி நேரம் ஆகும், பெரிய தொல்லைங்க. ஆனால் நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி அரை மணி நேரம் இதில் இருக்க சிக்கை மட்டுமே எடுத்துக்கிட்டு இருப்பேன். நம்ம என்ன தான் பிளான் பண்ணி அப்படி இப்படின்னு வளைச்சி வச்சாலும் இந்த மாதிரி சிக்காயிரும். ஸோ யூடியூபர்ஸ்க்கு ஒரு பெஸ்ட் மைக் அப்படின்னா இந்த BOYA BY-M1 மைக்கை நான் சொல்லுவேன். ஓகே, இப்போ நான் ஒரு 3 மைக்கை பற்றி உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஹெட்ஃபோனில் இருக்கிற மைக்கு, அதுக்கப்புறம் அந்த 300 400 அது வந்துட்டு கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தாங்க இருக்கும். அதே மாதிரி ஒயரோட லென்த்தும் கம்மியாக தான் இருக்கும். சப்போஸ் உங்களால் இந்த BOYA மைக்கோட ப்ரைஸ் வந்துட்டு ஒரு 800 to 900 கிட்ட இருக்கும். அந்த மைக்கை உங்களால் வாங்க முடியல அப்படின்னா நீங்கள் இந்த 300 to 400 ரேஞ்சில் இருக்கிற அந்த மைக்கை நீங்கள் வாங்கிக்கலாம். என்ன ஹெட்ஃபோனை கம்பேர் பண்ணும்போது அது குவாலிட்டி நல்லாயிருக்கும், அவ்வளோதான். நான் எப்பவும் சொல்கிறது தான், காசுக்கேற்ற தோசை தாங்க. நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டி வந்துட்டு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ இந்த 3 மைக்கை பற்றி நம்ம பார்த்துட்டோம். இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது மோனா அப்படிங்கிற ஒரு ஷார்ட்கன் மைக்கில் தான் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இருங்க ஃபஸ்ட்டு அதை நான் கலட்டி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்துட்டு மோனா ஷார்ட்கன் மைக்ரோஃபோன். இப்போ நான் கொஞ்சம் சத்தமாக தான் பேசி ஆகணும், ஏன்னா மொபைலோட இன்பில்ட் மைக்கில் தான் வந்துட்டு ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கா. ஸோ இந்த மைக் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டைரக்ஷனல் மைக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சைடு தான் வந்துட்டு ஆடியோ பிக்கப் பண்ணி வச்சுட்டு நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நான் நேராக பேசினா மட்டும்தான் இதில் ஆடியோ ரெக்கார்ட் ஆகும், ஆடியோ பிக் பண்ணும். இந்த சைடு லெஃப்ட் சைடு இருந்து பேசினாலோ இல்லை ரைட் சைடு இருந்து பேசினாலோ அந்தளவுக்கு ஆடியோவை கேப்சர் பண்ணாது. அதே மாதிரி இதுக்கு மேலே ஒரு ஸ்பாஞ்ச் கொடுத்துருப்பாங்க, விண்ட் நாய்ஸை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மைக்கோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், ஒரு பேனா மாதிரி இருக்கும் நீட்டிக்கிட்டு. ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு 3.5 mm பின் மாட்டுறதுக்கான ஒரு ஃபீமேல் போர்ட்டு கொடுத்துருப்பாங்க. இதை வந்துட்டு நம்ம DSLR கேமராலையும் யூஸ் பண்ணலாம், மொபைல்லையும் யூஸ் பண்ணலாம். ஆனால் மொபைலில் யூஸ் பண்ணுறதுக்கு பல செட்டிங்ஸ்லாம் நம்ம பண்ணணும், அதாவது நிறைய கனெக்ஷன்ஸ் கொடுக்கணும். அதை பற்றின வீடியோஸ்லாம் நான் தொடர்ந்து போடுறேன். ஸோ ஒரு ஷார்ட்கன் மைக் அப்படிங்கிறது சிங்கிள் டைரக்ஷனில் தான் வந்து மோஸ்ட்லி ரெக்கார்ட் பண்ணும். நான் BOYA மைக் காட்டினேன் பார்த்தீங்கன்னா, அது வந்து ஆம்னி டைரக்ஷனல் மைக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லா பக்கமும் இருந்து வர ஆடியோ வந்துட்டு அது கேப்சர் பண்ணும். பட் இது வந்துட்டு ஒன் சைடு வர ஆடியோ மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணும். இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளாகர்ஸ்க்கு. ஸோ விளாகர்ஸ்க்கு ஒரு பெஸ்ட் மைக் அப்படின்னே சொல்லலாம். இந்த மைக்கோட ப்ரைஸ் வந்துட்டு நான் வாங்கும்போது 2300 ரூபாய்க்கு வாங்கினேன். கூடயே வந்துட்டு ஒரு மொபைல் ஹோல்டரு, ஒரு மினி ட்ரைபாட் எல்லாமே கொடுத்தாங்க. இது எல்லாத்தையுமே வந்து நான் அன்பாக்சிங் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன்.
ஓகேப்பா, என்கிட்ட ஹெட்ஃபோனும் இல்லை, இந்த 300 மைக்கும் என்னால் வாங்க முடியாது, போயா மைக்கும் வாங்க முடியாது, இதுவும் என்னால் சுத்தமாக வாங்க முடியாது, என்ன தான்ப்பா பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொபைலில் இருக்கிற டிஃபால்ட் மைக்கே போதும். அதுலேயே வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம். என்ன கொஞ்சம் சத்தமாக பேசுங்க, பகலில் தண்ணி பாட்டில் வச்சுட்டு, அவ்வளோதான் வேலை முடிஞ்சு. ஆக மொத்தம் வீடியோ எடுக்கிறதுக்கு ஆடியோ வந்துட்டு எப்படி வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற ஆடியோ எல்லாமே மொபைலோட மைக்கில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஒவ்வொரு மைக்கையும் டெஸ்ட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து ஒரு 3 feet டிஸ்டன்ஸில் நிற்கிறேன். 3 feetல நின்றுட்டு நார்மலாக, நான் கத்தலாம் இல்லை, நார்மலாக பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ மொபைலோட இன்பில்ட் மைக்கில் இப்போ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஆடியோ வந்துட்டு போயா BY M1 அப்படிங்கிற ஆம்னி டைரக்ஷனல் மைக்கில் இருந்து நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். மக்களே, இதில் இருக்கிற சிக்கலை நான் எடுத்தேன் அப்படின்னா இன்னொரு அரை மணி நேரம் ஆகும். அதனால் நான் அப்படியே மாட்டி ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா, நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது பிரச்சனை இல்லை, நிப்பாட்டிட்டோன்னு வைங்களேன், சுற்றி இருக்கிற சரௌண்டிங் நாய்ஸ்லாம் வந்துட்டு எடுக்க ஆரம்பிச்சிடும். என்ன சத்தம் வந்தாலும், காற்று சவுண்டு வருது அப்படின்னா அதை கம்ப்ளீட்டாக வந்து கேப்சர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது ஒரு ஆம்னி டைரக்ஷனல் மைக், எல்லா பக்கமும் இருந்து வர ஆடியோவை இது ரெக்கார்ட் பண்ணும். ஸோ இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க ஆடியோ மோனா AUCM10S, எவ்வளோ லென்த்தான பேர். ஸோ அந்த ஷார்ட்கன் மைக்கோட ஆடியோ தான் இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். ஒயர் எதுவும் மாட்ட வேண்டிய அவசியம்லாம் இல்லை, டைரெக்டாக நம்மளோட மொபைல் அல்லது கேமராவில் மாட்டிட்டு டிஸ்டன்ஸ்லேருந்தே நம்மளால் பேச முடியும். விளாகிங்கும் சரி, ஒரு 5 feet to 6 feet டிஸ்டன்ஸ்லேருந்து நீங்கள் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணணுனாலும் சரி, தாராளமாக இந்த மைக்கை வந்துட்டு நீங்கள் வாங்கலாம். ஸோ நான் இப்போ இந்த வீடியோவில் காமிச்ச எல்லா மைக்கோட லிங்க்ஸையுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த மைக் வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை மைக்கே இல்லாமல் கூட உங்களால் வீடியோவை எடுக்க முடியும். ஜஸ்ட் மொபைலோட இன்பில்ட் மைக்கே நமக்கு போதும். ஸோ அவ்வளோதான் விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலனாலும் பரவாயில்ல டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Baba. Bye.